ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அகிலா. என் புள்ள மீன் சாப்பிட்ணுன்னு அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தான். அதனால் மீன் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தாங்க. அப்போ இந்த பெரிய மீன் இருக்கிறத பார்த்துட்டு அம்மா எடை போட்டு இந்த மீனை வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களே வீட்டுக்கு வந்தோடனே இந்த மீனை அவங்க கையாலேயே ஆஞ்சாங்க, பீஸ் பீஸாக ஆஞ்சாங்க. நாங்களும் நினச்சி பார்க்கல. எங்கள் அம்மா பெரிய மீன்லாம் ஆஞ்சது கிடையாது. எங்கள் அம்மா சூப்பராக ஆனால் ஆஞ்சிருந்தாங்க. எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணாங்க. ஒரு 4 தடவைக்கு மேலே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாங்க. ஒரு பவுலில் எலும்பிச்சப்பழம் சைஸில் புளி ஊற வச்சுக்கிட்டு இப்போ தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணணும். பச்சை மிளகாய் கட் பண்ணிட்ட பிறகு அப்புறம் தக்காளியை கட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு அப்புறம் வெங்காயத்தை அரிய வேண்டியது தான். அப்புறம் புளிச்சக்காவை எடுத்து வெட்டி வச்சுக்கணும். எல்லாத்தையும் வெட்டிட்டோன்னே இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி எடுத்து வைக்கணும். சட்டி நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கணும். வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினோடனே பச்சை மிளகா 2 போடணும். அது நல்லா வதங்கினோடனே தக்காளி போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கி எடுக்கணும். அது பக்கத்துலேயே நம்ம புளி ஊற வச்சுருப்போம். மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருப்போம். நல்லா வதங்கினோன்னே அதில் எடுத்து ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கொதி வந்துடுச்சா பார்க்கணும். கொதி வந்துடுச்சு. இப்போ பூண்டு நசுக்கி வச்சுருப்போம், அதை எடுத்து அதில் போடணும். அப்புறம் புளிச்சக்காய் கொதி வந்தோடனே அப்புறம் மீனையும் எல்லாத்தையும் எடுத்து போடணும். போட்டோன்னா கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும், கிண்டி விட்டு. மீன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ கொதி வந்துடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.